ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் வறுவல் தான் இது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் வறுவல் தான் இது. இந்த சிக்கன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கன் சுக்காவாகவும் இருக்காது, சிக்கன் கிரேவியாகவும் இருக்காது. ஒரு ட்ரையாக ஒரு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். சிக்கன் 1 கிலோ, பல்லாரி 100 கிராம், தக்காளி 100 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 50 கிராம், சிக்கன் மசாலா 20 கிராம், மஞ்சத்தூள் 5 கிராம், மிளகு ஜீரகத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 20 கிராம், சோம்பு தாளிப்புக்கு 1 டீஸ்பூன், கருவேப்பிள்ளை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, ரீஃபண்ட் ஆயில் 2 டீஸ்பூன். நம்ம கேட்டரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான்வெஜ் மெனுவில் இந்த சிக்கன் வறுவல் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்கும் போதே அது அட்ராக்டிவாக இருக்கவாசி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப காரமே இருக்காது, இது நார்மல் காரமாக தான் இருக்கும். மிளகு ஜீரகம்லாம் நம்ம போடுற வாசி இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்கோம். அடுப்பு மேலே அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ வந்து 2 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். 2 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோம்பு போட்டோம். அடுத்து கருவேப்பிலை ஒரு கைப்பிடி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா பொரியுது. அதே ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. அதே ஸ்டேஜில் 100 கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 5 கிராம் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து நல்ல சிக்கனோட கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 கிலோ சிக்கன் வந்து நான் போனோட தான் எடுத்திருக்கேன். போனோட எடுத்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டியிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ தான் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் நம்ம எப்போ சிக்கன் கடாயில் போட்டாலும் நல்லா புழிஞ்சிட்டு கடாயில் போட்டுற வேண்டியதான். சிக்கனை போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதிலே வெந்துடும். நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றணும்னு அவசியமே இருக்காது. இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த வதங்கியிருக்கிற ஸ்டேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன். வதங்கின ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியும் ட்ரை ஆகணும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தண்ணி சிக்கனில் ஊற்றவே இல்லை, இருந்தாலும் தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகணும். இப்போ இந்த தண்ணி இருக்கும்போதே நம்ம மசாலா போட்டோம்னா இந்த தண்ணி வந்து ட்ரை ஆகுறப்ப அந்த மசாலாவோட அப்சர்வ் பண்ணிடும் சிக்கனில். அப்போ வந்து அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட இருக்கும். ஓகேவா? இந்த நேரத்தில் வந்து நம்ம சிக்கன் மசாலாவும் மிளகாய்த்தூளும் போட்டுடலாம். மிளகாய்த்தூள் 20 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் ஒரு 20 கிராம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உப்பு போட்டால் தான் இந்த சிக்கன் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு வாட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்பாஞ்சியாக நல்லா சிக்கன் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இந்த ஸ்டேஜில் வந்து தான் நம்ம மிளகு ஜீரகம் போட போகிறோம். இப்போ போட்டால் தான் வந்து மிளகு ஜீரகம் போட்டோன்னா நமக்கு வந்து லைட்டாக பிளாக் கலர் கொடுக்கும். அதோட அரோமாவும் சூப்பராக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் மிளகும் ஜீரகமும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அதை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி கொட்டிக்கலாம். இந்த மிளகு ஜீரகத்தை நம்ம கொட்டினோன்னே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மிளகு ஜீரகத்தூள் போட்டதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஃபயரில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பிளாக் கலரில் வரும். அது வந்ததுக்கப்புறம் நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே அந்த மிளகு ஜீரகத்தூள் போட்டோன்னே ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் ரோஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள். இது இன்னும் நம்ம ஸ்லோ ஃபயரில் வச்சோன்னா அப்படியே இருக்க பிளாக்காக நல்லா வறுவல் மாதிரி நான் சொன்ன மாதிரியே ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் கழித்து இது இன்னும் நல்லா பிளாக் ஆகும். ஸ்லோ ஃபயரில் வச்சு அந்த மிளகு ஜீரகம் அப்படியே பாயில் ஆகி பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலரில் வந்துடும். அது எப்படி வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சிக்கன் வறுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகைனர்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே செய்யலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். டைம்லாம் எடுக்காது. ஏன்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம எடுத்துடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வெட்டிடுவாசி சீக்கிரம் ஃப்ரை ஆகிடுவது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு சிக்கனை நம்ம செம்மையாக டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரியே தான் அந்த மிளகு ஜீரகம் நல்லா இறங்கியிருக்குங்க. நம்ம கடைசியாக போகிற வாசி அந்த மிளகு ஜீரகம் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகி, அதாவது நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வறுப்போம்ல, அதே மாதிரி நல்லா பிளாக் கலரில் வறுத்துருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் கண்ணன். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நம்ம கண்ணன் A to Z கேட்டரிங்னு சொல்லிட்டு கடந்த ஒரு 20 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் இல்ல வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா கண்ணன் A to Z கேட்டரிங் சர்வீஸ், தாராசுரம், கும்பகோணம். என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 7904932683. நன்றி, வணக்கம்.